வீடியோஸ் அனுப்பிங்களா வணங்க கைஸ். ஸோ வந்து ப்ரோ ஆல்ரெடி மேரேஜுன்னு சொல்லிட்டு பாதி இதே இல்லை மதத்தையே உடச்சிட்டா அவன்கிட்ட பறி கொடுத்து அவன்கிட்ட லாக்கரில் கொடுத்த மாதிரி நான் வச்சுருந்தேன் இதயத்தை. நீ என்னமோ வந்து இன்ஸ்டாகிராமு அதில் இதெல்லாம் சொல்லிட்டு லவ் காதல்னு சொல்லிட்டு ஏதோ அலோன்னு சொன்னேன். நான் அவருக்கு அலோன்னஸ் இருக்கோ இல்லை எனக்கு இனிமேல் அலோன்னஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுறது நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஃபீலிங் டபுள் மடங்கு ஆக்குற அளவுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து வீக் ஒரு சம்பவம் செஞ்சு விட்டான். ஃபேன்ஸ்னால எக்கச்சக்கமாக ஓரிஸில் இருந்துட்டுருக்காங்க கொஞ்ச நாளாக. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வியோட இன்ஸ்டாகிராம் டிலீட் ஆகிடுச்சா இல்லை காணா போயிடுச்சா இல்லை வீக் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் இப்போ அவ்வளோ அப்லோட் பண்ணனால என்ன ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அவரோட இன்ஸ்டாகிராமில் அவரோட ப்ரொஃபைலை தேர்ட் நாளே கிடைக்க மாட்டேங்குதான். சில டைம் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வர மாட்டேங்குதான். ஸோ இதெல்லாம் வந்து டிலீட் ஆகிடுச்சோ இல்லை பேன் ஆகிடுச்சோ, ஆல்ரெடி வந்து ரிப்போர்ட்டிங் இஷ்யூ சண்டை கிண்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால் ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ உண்மையாக நடந்தது என்ன, வியோட அக்கௌண்ட் இருக்கா இல்லையா? ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு கண்ணை பறி கொடுக்குற மாதிரி ஜேகே பறி கொடுத்துட்டேன், இன்னொரு கண்ணையும் நான் விடுறதுக்கு ஆசைப்படல. ஸோ நடந்தது என்ன வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நியூஸ் பிடிஎஸ் பற்றி டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அழுத்தி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஃபீல் பண்ணுறது கரெக்டாக சொல்லுங்கள். அண்ட் ஒரு ஸ்வீட்டான லைக்கிங் கொடுத்துருங்க. அப்படியே வாங்க ஷாக்கிங்கான நியூஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நடந்தது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கோல்டு வார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா கேப் ஆஃப் ஃபீல்டில் வந்து சில ஃபேன்ஸ் வந்து அந்த குரூப் சப்போர்ட் பண்ணி இந்த ஃபேனுக்கு அட்டாக் பண்ணுறது, இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே அட்டாக் பண்ணுறது, இது மாதிரி போயிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வீக்கு தான் எக்கச்சக்கமான ஹேட்ஸ் பாதிப்புன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு லவ் ஸ்டோரி போயிருந்துச்சு, அதனால் நிறையா பாதிப்பு. அண்ட் இன்னொரு சரி வேறு கதை போயிருந்துச்சு, அதனால் பாதிப்பு. சரியாக சப்போர்ட்டில் சரியாக ஆக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேட்ஸு. ஸோ அது இப்போ பாரிப்பே வளர்றாரு அப்படின்னு சொல்லி ஹேட்ஸு. ஸோ இது மாதிரி ஹேட்ஸும் சேர்ந்து நிறைய ஹேட்ஸ் என்ன பண்ணாங்க, அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்னு ஃபேன்ஸோட லவ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுக்கு ரிப்போர்ட்டும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனாலே என்னன்னு தெரில. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராம் வியோட இன்ஸ்டாகிராம் தெரியாமல் யாருக்கும் இருக்காது, THV அதுதான். ஸோ ஃபேமஸான பேர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்ச் பண்ண சில டைம் வர மாட்டேங்குதான் பாதி பேருக்கு. அண்ட் ஆர்மிஸ் உன்னிப்பாக அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அவரோட சேனலோட க்ரோத் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறப்ப அது ரொம்ப டிக்ரீஸ் ஆகி வந்துட்டுருக்கான். ஸோ ரீசெண்ட் டேஸில் அண்ட் வந்து ஃபாலோவர்ஸும் ட்ராப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சிம்பிளாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணனால ஒரு டெம்பரரி பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பேரை சர்ச் பண்ணால் சரியாக வராது. அண்ட் அவரை போஸ்ட் போட்டால் நிறைய பேர் காட்டாது. இது நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கலாம், ப்ரோ அவர் போஸ்ட் போட்டால் எனக்கு காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இதுதான் ரீசன். ஸ்டோரி போலாம் சில டைம் காட்டாது. ஸோ இது மாதிரி இஷ்யூஸ்லாம் சில டைம் போயிட்டுருக்கு. லைக் போட்டால் லைக் ஏறாது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் பக் இஷ்யூலாம் நிறையாவே அவர் போயிட்டுருக்கான். அண்ட் அவர் மிலிட்ரியில் இருக்கனால அவரை சரியாக ப்ராப்பராக போடவும் முடியாது. அண்ட் இது மாதிரி போயிட்டுருக்கனால அவரோட க்ரோத் குறைஞ்சிட்ருக்கு. அண்ட் மேபி இதுக்கு வந்து டிலீட் ஆகக்கூடிய ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன், டிலீட் வந்து அவராக பண்ணுற வரைக்கும் டிலீட் ஆகாது. ஏன்னா வந்து இத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணாலும் அவர் ஒரு செலிப்ரிட்டி, ஒரு ப்ளூ டிக் இருக்க பர்சன். ஸோ கண்டிப்பாக டபுள் செக் பண்ணி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் டபுள் செக்கிங்கில் ஏதோ இஷ்யூ நடந்தனால மேபி டெம்பரரி பேனு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி லிட்டில் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. அதனால தான் ஃபேன்ஸ் நிறைய பேர் ட்விட்டரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வீக் இன்ஸ்டாகிராமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹேஷ்டேக் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் ரிசால்வ் ஆகிட்டு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட் இல்லை அடுத்ததாச்சும் வரப்போ கண்டிப்பாக அதையும் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் சின்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை நீங்கள் ஃபெயில் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து வீக் எவ்வளோ ஹேட்ஸ் மனுஷன் பாவம் இல்லை. ஸோ அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வகையில் கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட்டும் லைக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு விடைபெறுவது தான். RJ லவ் யூ ஆல், டாட்டா பை பாய்.